பாரி கார்த்திக், தற்போது ரோட் ஷோ சென்று கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தொடர்பாக தகவல் ஏதேனும் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு பொதுக்கூட்டமாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலுக்கான பணிகளையும் மற்றும் பிரச்சாரங்களையும் திமுக சார்பில் தொங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அதை வடிவமைப்பாக தான் தற்போது மதுரையிலிருந்து தொங்கி தமிழகம் முழுக்க இது பரவி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் தற்போது மதுரையில் சேர்ந்து குவிந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு தொண்டர்களும் மதுரையை நோக்கி வந்திருக்கிறார்கள். பொதுவாக ஒவ்வொரு பொதுக்குழுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டுமே அழைப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை சிறப்பு அழைப்பாளர்கள் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 3500 பேர் கூடுதலாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் 2400 பேர் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே அந்த அழைப்பு தலைமை கழகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருவார்கள். திமுகவுடைய பொதுக்குழு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்குழுவாக இருக்கும். என்றால் அந்த பொதுக்குழுவில் தான் பல்வேறு விஷயங்கள் முன்வைப்பார்கள். குறிப்பாக ஒரு மாவட்ட செயலரை அறிவித்த பிறகு அவர் மாவட்ட பொறுப்பாளராக தான் இருப்பார். ஆனால் பொதுக்குழுக்கு பிறகு அந்த தேர்தலில் அவர் அறிவித்த பிறகுதான் அவர் மாவட்ட செயலராக இருப்பார். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு பதவியிலும் கொடுக்கும் பொழுது அந்த பதவிக்காலம் பொதுக்குழு முடிய அந்த காலம் இருக்கும். அந்த பொதுக்குழு அறிவித்தபடிதான் அவர் பொறுப்பாளராகவும் செயலராகவும் தொடர்ச்சியாக நீடிப்பார். அதன் அடிப்படையிலே பல்வேறு சட்டத்திட்ட விதிகளை தீர்மானிப்பது தொடர்பாகவும் ஒருவேளை கட்சியினுடைய உள்கட்டமைப்பு மற்றும் சட்ட விதிகளை மாற்றினால் கூட அந்த பொதுக்குழுவில் முன்வைத்துதான் அந்த தீர்மானமோ அல்லது சட்ட விதிகளோ மாற்றப்படும். எனவே அந்த அடிப்படையில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக கருதப்படும். பொதுவாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு திமுக தலைவராக பதவியேற்ற பிறகு வெளியில் நடைபெறும், அதாவது சென்னையை தவிர வெளி மாவட்டங்கள் நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டமாக இந்த மதுரை இருக்கிறது. இதற்கு முன்னதாக 1977ஆம் ஆண்டு இதே மதுரையில் மிக பிரம்மாண்ட அளவுக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. எனவே அதை நினைவுபடுத்தும் வகையிலும் ஆங்காங்கே பல இடங்களில் பதாகைகள் மதுரையில் இருக்கக்கூடிய திமுகவினால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் 200 தொகுதியில் நாம் வெற்றி பெறும் என்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். எனவே அதன் அடிப்படையில் இந்த கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவமாகவும் பல இடங்களில் பிரச்சாரத்தை கொண்டு செல்லவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார். ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு தலைமை கழகம் சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் விடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் அந்தந்த ஊர்களில் சென்று தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளை ஆற்றவும் தொடர்ச்சியாக அந்த தேர்தல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக அரசின் சார்பில் செய்த நன்மைகளை மக்களிடத்திலே கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகளை எடுங்கள் என்றும் அவர்களுக்கு, அதாவது ஒவ்வொரு இந்த மகளிருக்கு குறிப்பாக தென்னை பிரச்சாரம் உள்ளிட்டவை நேரடியாக மகளிரை சென்று அந்த மகளிருக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் பேசி வருங்கள், அதை வாக்காக மாற்றுங்கள் என்றும் திமுக தலைமை கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இல்லத்திலும் மாணவர் மாணவியருக்கு ஒடுக்கப்படுகிற அந்த நிதியானது, அதே போல அவர்களுக்கு அந்த உயர்கல்வி செலவையும் அரசு ஏற்கும் திட்டமானது, மேலும் தொடர்ச்சியாக நான் முதல் திட்டம் உள்ளிட்ட மாணவர்களுக்காக கொண்டு வர திட்டங்களையும் ஏற்கனவே ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த வட்டச்சாலையில் இருக்கிறது என்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே நாளை பொதுக்குழுக்கு வரும் திமுகவினருக்கு சிறப்பான தடபுடலான ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை கழகத்தின் சார்பில் சிறப்பான விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அத்தகைய விருந்தை அவர்கள் இருந்துவிட்டு மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இந்த பிரச்சார திட்டத்தை முன்மொழியக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அவர்களுக்கு இந்த விருந்து கொடுத்து பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லி அதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கூடல் மாநகரம் மதுரையில் திமுகவினர் தற்போது குவிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தற்போது தங்களுடைய தலைவரை சந்திக்க இங்கு வந்திருக்கிறார்கள். 22 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் காரிலும் பயணம் செய்து அதே போல நடந்தும் ஒரு சில இடங்களில் பயணம் செய்து பொதுமக்களை சந்தித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அதன் அடிப்படையிலே இந்த பிரச்சார கூட்டமானது தற்போது துவங்க இருக்கிறது. மேலும் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும் இத்தகைய கூட்டங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நாளை தினம் முதலமைச்சர்கள் பல்வேறு விஷயங்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே தலைமை கழகத்தின் சார்பில் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளும் கூடுதலாக பணியும் கவனம் செலுத்துங்கள், சரியாக பணி செய்யாதவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே தலைமை கழகம் மற்றும் முதலமைச்சர் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாளை மதுரையில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.